ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரேசிங் மெத்தட் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ட்ரேசிங் மெத்தட் அதாவது ரெண்டு ஆப் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணுவோம். 2 ஆப்ஸ் வந்து இதுல வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப் என்ன அப்படின்னா பின்இன்ட்ரெஸ்ட் ஆப். செகண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் காப்பி. ஓகேவா, பேப்பர் காப்பி. ஸோ இந்த ரெண்டு மெத்தடு தான் வந்து நம்ம ட்ரேசிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்ல வந்து என்ன பண்ணணும்னா இமேஜ் டவுன்லோட் பண்றதுக்காக தான் பின்இன்ட்ரெஸ்ட் ஆப். ஓகேவா. செகண்ட் இந்த பேப்பர் காப்பி இருக்குல்ல, இது வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்றதுக்கு. ஓகேவா, இது வந்து நம்ம ட்ரேஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் எடுப்போம். ஓகேவா, மொத்தம் இன்னொருக்க சொல்றேன். ரெண்டு ஆப் வந்து பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் வந்து பேப்பர் காப்பி. ரெண்டு ஆப். இதுல வந்து இமேஜ் டவுன்லோட் பண்ணணும். அந்த இமேஜை வச்சு இதுல வந்து ட்ரேஸ் எடுக்கணும். எப்படி நம்ம டீட்டெயிலா நம்ம ட்ரேஸ் எடுக்கணும்னு சொல்லி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப பாருங்க, நார்மலா நம்ம பிளே ஸ்டோர்ல போய் இது எப்படி டவுன்லோட் பண்ண அப்படின்னா நார்மலா பிளே ஸ்டோர்ல போய் நம்ம பின்இன்ட்ரெஸ்ட் டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும். அதுல இந்த மாதிரி முன்னாடி வந்து இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். நம்ம எது ரிலேட்டடா சர்ச் பண்றோமோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடி வந்துடும். ஓகேவா. இப்போ இதுல வந்து இது எப்படின்னா கீழே இந்த சர்ச் பட்டன் இருக்குல்ல, இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி வரும். முன்னாடி பேஜ்ல சர்ச் பட்டன்ல இப்ப நீங்க ஏதோ ஒரு ஸ்டிச் போடுறீங்க. இப்ப ஜிக்ஸாக் ஸ்டிச். இப்ப அதுக்கு உங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் அதுவே உங்களுக்கு காமிக்குதா ஆரி டிசைன் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எடுத்தீங்கன்னா அது ரிலேட்டடா நிறைய வரும். ஸோ இப்போ இதுல ஏதாச்சும் ஒரு இமேஜை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு டிசைன் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இப்போ இந்த லோட்டஸ் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆர் இங்கே 3 டாட் இருக்குதா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் இமேஜ்னு வருதா. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்க அலோவ் கேட்கும், நோட்டிபிகேஷன் அலோவ் கேட்கும். ஸோ அலோவ் கொடுத்து டவுன்லோட் இமேஜ் டவுன்லோடுன்னு சொல்லி உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னா இமேஜ் டவுன்லோடுன்னு சொல்லி உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரியில போய் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிடும். ஸோ இதை வந்து அடுத்து என்ன ஆப்னா அதே மாதிரி பேப்பர் காப்பி ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. பின்இன்ட்ரெஸ்ட் ஆப்ல இப்படிதான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஸ்டிச் வேணுமோ அதை நீங்க சர்ச் பண்ணி இப்படி பண்ணிக்கணும். இப்ப வேற என்ன, இப்ப தாம்பூர் ஸ்டிச் கொடுக்குறீங்க, தாம்பூர் ஸ்டிச் டிசைன் ஆரின்னு வருதா. ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணாலே அதுவே நமக்கு வந்து காமிக்கும். ஸோ அதுல இந்த மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து இப்ப இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா எப்பயும் போல இதை கிளிக் பண்ணி கீழே 3 டாட் வருதா, இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டவுன்லோட் இமேஜ்னு வரும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் இது ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரியில போய் சேவ் ஆயிடும். இப்ப இந்த இமேஜை வந்து எப்படி வந்து நம்ம கிளாத்ல வந்து ட்ரேஸ் பண்றது பேப்பர் காப்பி மூலமா அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். பாருங்க, பின்இன்ட்ரெஸ்ட் ஆப் வந்து சிம்பிள் இப்படிதான் இருக்கும். இதை போய் நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா வந்துடும். அது மாதிரி பேப்பர் காப்பி வந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜஸ் நீங்க என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்க கேலரியில என்னென்னலாம் இருக்குதோ அது ஃபுல்லாமே வந்து ஷோ ஆகும். இப்ப நம்ம இந்த இதுதான் எடுக்க போறோம். இந்த இமேஜ் எடுக்க போறோம்னா இப்படி முன்னாடி வரும். இது எதுக்காகனா நம்ம லாக் பண்றதுக்கு வால்யூம் பட்டன் வந்து நம்ம சைட் பட்டன் வால்யூம் இருக்கும்ல, அதை லெஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணோம் குறைச்சோம் அப்படின்னா அன்லாக் ஆயிடும். ஓகேவா, இதுக்குதான் வந்து ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து காமிக்கும். இந்த மாதிரி லாக் பட்டன் இருக்குல்ல, இதை பண்ணோம்னா அந்த இமேஜ் வந்து லாக் ஆயிடும். நம்ம எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. அப்படியே மூவ் பண்ணாம அப்படியே நம்ம வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஓகே, ஐ காட் இட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப தெரியுதா, ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளவு பெருசுக்கு இமேஜ் வேணுமோ அந்த மாதிரி நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த நம்பர் காமிக்குதுல, ஸோ எத்தனை பெர்சன்டேஜுக்கு உங்களுக்கு வேணுமோ இது ஜூம் பண்ணி இதை வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு 80%க்கு 80% ஆர் ஒரு இப்போ 60 இந்த மாதிரி ஒரு 50ல கூட வச்சுக்குவோம். தெரியுதா, எனக்கு இந்த அளவுக்கு இமேஜ் இருந்தா போதும். பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு இமேஜ் இருந்தா போதும். ஸோ இதை வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா லாக் ஆயிடுச்சு. தெரியுதா, இப்போ இதை மூவ் பண்ண முடியாது. இதை நம்ம அடியில வச்சு அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ட்ரேஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இப்ப ட்ரேஸ் எடுக்க போறோம். இப்ப நம்ம அதை செட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம லாக் பண்ணனால இது பண்ண இது அப்படியே நம்மளோட மொபைல் வந்து நம்ம மொபைல்லே நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு வேற எதுக்கோ டேபோ எதுவும் தேவை கிடையாது. இப்ப உங்களுக்கு நான் பெருசா காமிக்கிறதுக்காக நான் டேப் யூஸ் பண்றேன். ஸோ உங்க மொபைல் நார்மல் மொபைலே போதும். இப்ப இந்த மொபைலை வந்து அப்படியே நம்ம அடியில வச்சுக்கிறோம். இப்ப அடியில வச்சுக்கிறோம். தெரியுதா,
நான் கிளாத்துக்கு அடியில நம்ம ஸ்டாண்டுக்கு அடியில வச்சிருக்கேன். ஸோ அது எவ்வளவு விசிபிளா இருக்குதுன்னு தெரியுதா? ஸோ இதை எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணணும்? நார்மல் பென் ஆர் பென்சில், ரொம்ப இது போன்ல நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க கூடாது. இப்போ போன் டேமேஜ் ஆகும். சும்மா மேலாப்ல அந்த ஷேடோவே நமக்கு வந்து அழகா தெரியும், தெரியுதா? ஸோ அதுல அப்படியே நம்ம டிசைன் என்ன டிசைன் வேணுமோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடியில் உள்ள டிசைன் மூவ் ஆகாது, ஏன்னா நம்ம லாக் பண்ணி வச்சிருக்கிறோம். லாக் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நமக்கு ட்ரேஸ் நம்ம லைட்டா எடுத்துட்டு அப்புறமா டார்க் பண்றதுனா பண்ணிக்கலாம். தெரியுதா? நமக்கு அந்த இமேஜ் வந்து இதுல வந்து ட்ரேஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அதுக்கப்புறமா ஒயிட் பென்சிலை வச்சு, இப்ப நான் பென்ல எடுத்திருக்கேன், நீங்க பண்றப்ப ஒயிட் பென்சிலை வச்சு பண்ணுங்க, அப்பதான் நமக்கு எரேஸ் பண்ண முடியும். இப்ப உங்களுக்கு நான் வீடியோக்காக நான் சும்மா பென்ல எடுத்திருக்கேன். நீங்க ஒரு ஒயிட் பென்சில் மார்க்கர், கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இருக்குல்ல, சோ அதை வச்சு இந்த மாதிரி வந்து ட்ரேஸ் எடுத்துட்டு நம்ம ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க பிரிண்ட் அவுட்டோ ஏதோ எடுக்க தேவையில்ல. நம்ம இந்த மாதிரி 2 ஆப் யூஸ் பண்ணி ஈஸியாவே நம்ம மொபைல் மூலியமாவே வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.